இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல கேங்ஸ்டரா இருக்கிற நம்ம லோகேஷோ தன்னோட காதலி இறந்து போனதுக்கு காரணமானவரை கொல்றதுக்காக ஒரு விபச்சார விடுதிக்கு வராருங்க. அங்கதான் நம்ம வமிகாவை சந்திக்கிறாரு. அப்ப அந்த விடுதியை நடத்துறவங்களோ வமிகாவையும் அங்க இருக்கிற எல்லா பொண்ணுகளையும் பயங்கரமா டார்ச்சர் பண்றதை தெரிஞ்சுக்கிற நம்ம லோகேஷோ தான் கொல்ல வந்தவரோட சேர்ந்து அங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் கொல்லணும்னு முடிவு பண்றாரு. இதுக்கப்புறம் என்ன நினைச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காகவே இந்த முழு படத்தையும் பார்க்கலாம் வாங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா 2011 வேலூரை காமிக்கிறாங்க. ஹைவேஸ்ல பாத்தீங்கன்னா ஒருத்தர் டயர் பஞ்சர் கடை வச்சிருக்காங்க. அவர்கிட்ட ஒரு பெரியவரோ மோட்டரை சரி பண்ண தர சொல்லி கொடுக்குறாரு. அப்ப அந்த கடைக்காரரோ இந்த மோட்டரை ரெடி பண்றதுக்கு நீங்க செலவு பண்றதுக்கு பதிலா ஒரு புது மோட்டரே வாங்கிடலான்னு சொல்றாருங்க. ஆனா அந்த பெரியவரோ மோட்டர் வாங்க காசு இல்லாம தான் இந்த மோட்டரை ரெடி பண்ணி தர சொன்னதா சொல்றாருங்க. அப்பதான் அந்த பெரியவரோ கடைக்காரர்கிட்ட உங்களுக்கு பசங்க எல்லாம் இல்லையான்னு சொல்லி கேட்கிறாரு. அவரோ யாருமே கிடையாதுன்னு சொல்றாங்க. அந்த நேரத்துலதான் அவரோட போனுக்கு ஒரு கால் வருது. இவர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுனால போனோ ஸ்பீக்கர்ல ஆன் பண்றாருங்க. அந்த போன்ல பாத்தீங்கன்னா அப்பா இப்ப யாரும் என்கிட்ட பேசுப்பான்னு சொல்லி ஒரு வாய்ஸ் கேக்குதுங்க. உடனே ஒரு போனை கட் பண்ணிடுறாரு. அப்ப அந்த பெரியவரோ இப்பதான் உங்களுக்கு யாருமே இல்லைன்னு சொன்னீங்க, அப்ப போன்ல அப்பான்னு பேசுறது யாருன்னு சொல்லி கேட்கிறாருங்க. அதுக்கு அந்த கடைக்காரரோ எந்த வித பதிலும் சொல்லாம இருக்கும் போதே அதோட அந்த சீனை கட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி தாசு, செபாஸ்டின், கருப்பு, கிட்டின்னு இந்த 4 பேருமே ஒரு குட்டியாளியை எடுத்துட்டு வந்து காட்டு பகுதியில இருக்கிற ஒரு சின்ன பாலத்துக்கு முன்னாடி நிக்கிறாங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல ஒரு போலீஸ் டீமும் துப்பாக்கியும் சில ஆயுதங்களையும் ஒரு வண்டியில கொண்டு வந்துட்டு இருக்காங்க. கரெக்டா அவங்க பாலத்துக்குள்ள என்ட்ரு ஆனவொன்னு இந்த 4 பேரும் சேர்ந்து பாலத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் 2 குண்டை வீசி அந்த வண்டியை பிளாக் பண்றாங்க. இதுக்கப்புறம் கையில இருக்கிற துப்பாக்கியை வச்சு அந்த போலீஸ் டீமை மிரட்டி அந்த வண்டியில இருக்கிற துப்பாக்கி எல்லா ஆயுதங்களையும் அவங்க கொண்டு வந்த குட்டி அணையில ஏத்திட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. இந்த 4 பேருக்கும் ஹெட்டா இருக்கிறது அரசுங்க. அவரோ அவங்க ஒய்ஃபோடையும் அவங்க பையனோடையும் ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த 4 பேரும் அவங்க அடிச்சுட்டு வந்த துப்பாக்கிகளையும் அந்த ஆயுதங்களையும் தாஸ் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. தாஸோ வேற ஒருத்தர்கிட்ட அதை கைமாத்தி விட்டுறாரு. இதுக்கப்புறம் இந்த 4 பேருமே ஒரு குட்டி அணையில வந்திருப்பாங்க பாத்தீங்களா. அந்த வண்டியை ஓடின டிரைவர் பேரு சாமிங்க. அவருக்கு இன்னும் 2 வாரத்துல மேரேஜ்ன்றதுனால இந்த 4 பேரையும் இன்வைட் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு மலையில வசிக்கிற ஒருத்தரோ அவங்க ஒய்ஃபோடையும் அவங்க பையனோடையும் அந்த பக்கமா நடந்து வந்துட்டு இருக்காரு. அவரோ உங்க பையனை இங்கிலீஷ் மீடியத்துல படிக்க வைக்கிறதுக்காக தன்னோட சொத்தை வித்து 7 லட்ச ரூபாய் பணத்தை துண்டுல வச்சு இடுப்புல கட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. ஆனா அவங்க ஒய்ஃபுக்கோ சொத்தை வித்து அவங்க பையனை படிக்க வைக்கிறதுக்கு விருப்பம் இல்லைங்க. இதனால கோச்சுக்கிட்டு முன்னாடி நடந்து வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அந்த துப்பாக்கிகளை கடத்தின பாலம் இருக்கும் பாத்தீங்களா, அங்க ஒரு எஸ்ஐயும் ஒரு கான்ஸ்டபிளும் சேர்ந்து அந்த பாலத்துல யாரும் போக கூடாதுன்னு சொல்லிட்டு பேரிகேட்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. அப்ப அந்த பக்கமா அந்த மலையில வசிக்கிறவரோ அவர் ஃபேமிலியை கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்ப அந்த எஸ்ஐயோ மலையில வசிக்கிறவர்கிட்ட கொஞ்சம் இந்த பேரிகேட்ஸை இழுத்து போட்டதுக்கு ஹெல்ப் பண்ண சொல்றாருங்க. இதனால அவரோ தான் பையனையும் ஒய்ஃபையும் முன்னாடி போக சொல்லிட்டு பின்னாடி நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாரு. அப்ப அந்த எஸ்ஐயோ மலையில வசிக்கிறவர்கிட்ட இடுப்புல என்ன வச்சிருக்கேன்னு சொல்லி கேட்க அவரோ என் பையனை படிக்க வைக்கிறதுக்காக என் சொத்தை வித்து 7 லட்ச ரூபாய் பணம் வச்சிருக்கதா சொல்றாரு. அடுத்த செகண்டே அந்த சீனை கட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ஆகியும் தன்னோட ஹஸ்பண்ட் வராதனால ஒய்ஃபும் அந்த பையனும் நேரம் அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாங்க. ஆனா அங்க எஸ்ஐயும் கான்ஸ்டபிளும் இல்ல, அவங்களோட ஹஸ்பண்டும் இல்ல. அப்ப கொஞ்சம் தள்ளி பார்க்கும்போது அவங்க ஹஸ்பண்ட் போட்டிருந்த துண்டோ கரெக்டா பக்கத்துல இருக்க ஆத்து தண்ணியில ரத்த கரையோட மிதந்துட்டு இருக்கதா அவங்க பாக்குறாங்க. இதனால அவங்க ஒய்ஃபோ நேரா ஸ்டேஷன்ல இருக்கிற எஸ்ஐயை மீட் பண்ண போறாங்க. ஆனா அவரோ இனிமேல இந்த பக்கம் நீ வந்தானா பிராத்தல் கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுவேன்னு சொல்லிட்டு அவங்கள துரத்தி விட்டுறாங்க. இதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃபும் நடந்தது எல்லாத்தையும் தாஸ் கிட்ட சொல்றாங்க. அப்ப தாஸோ நம்ம சம்பவம் பண்ண இடத்துலதான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறதுனால இதுக்கு நம்மளும் ஒரு காரணம் தான். அதனால அந்த பையன் கிட்ட உங்க அப்பா ஆசைப்பட்டபடியே நீ படி, அதுக்கான பணத்தை நாங்க தரோம்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் தாஸோ அவங்களோட 3 கௌதாளிகளையும் கூட்டிட்டு நேரா எஸ்ஐயோட வீட்டுக்கு போறாங்க. அப்ப எஸ்ஐயோட கைய சுத்தியாலேயே அடிச்சு விசாரிச்சதுல அவரோ அந்த மலையில வசிக்கிறவரை கொண்டு ஒரு இடத்துல போட்டு வந்ததா சொல்றாங்க. உடனே நம்ம தாஸோ அவங்க ஒய்ஃப்க்கு போன் பண்ணி அந்த இடத்த சொல்றாங்க. அவங்களும் அந்த இடத்துல போய் பார்க்கும்போது அவங்க ஹஸ்பண்டோ ரொம்ப கொடூரமா இறந்து கிடக்குறாருங்க. அப்ப அந்த எஸ்ஐ கிட்ட பணத்தை எங்கன்னு சொல்லி கேட்கும் போது அவரோ ஸ்டேஷன்ல நாங்க எல்லாத்தையும் பிரிச்சுக்கிட்டோம்னு சொல்றாரு. இதனால நம்ம தாஸோ துப்பாக்கியாலே அந்த எஸ்ஐயை சுட்டு கொண்டுறாருங்க. இந்த நேரத்துலதான் ஆர்எஸ்ஓ நம்ம கிட்டிக்கு போன் பண்ணி சென்னையில இருக்கிற யுவராஜ் இடத்துல இந்த 4 பேரையும் தக்க சொல்றாங்க. உடனே இவங்களும் அங்க கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கப்புறம் காவல் உயர் அதிகாரியோ எஸ்ஐயை கொன்னது யாருன்னு கண்டுபிடிக்க சொல்லி போஜராஜ் கிட்டையும் அவங்க
அவங்க டீம் கிட்டையும் சொல்றாரு. தாசும் அவங்க கூட்டாளிகளும் எஸ்ஐயை கொல்ல வரும்போது அவர் கூட ஒருத்தர் இருந்தாருங்க. இவங்க வந்துதான் அவங்கள துரத்தி விட்டாங்க. அந்த நபர்கிட்ட நம்ம போஜராஜ் விசாரிச்சதுல வந்தது 4 பேர். அதுல ஒருத்தர் சூட்ட முடியா இருந்ததுன்னு இவங்களுக்கு தெரிய வருதுங்க. இதுக்கப்புறம் சென்னையில இருக்கிற யுவராஜோட ஹோட்டலுக்கு தாசும் அவங்களோட கூட்டாளிகளும் வந்து சேர்றாங்க. அப்ப யுவராஜோ, நீ இங்க இருக்க வரைக்கும் எந்த வித பிரச்சனையும் யாருக்கும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிடுறாருங்க. இதுக்கப்புறம் தாசும் சரக்கு குடிச்சுக்கிட்டு பாட்டு கேட்கறதுக்காக கீழே வந்து உட்கார்றாருங்க. அப்பதான் சிங்கர் பார்வதியோ உறவுகள் தொடர்கதைன்னு ஒரு சாங்கா பாடுறாங்க. இதை கேட்ட உடனே தாசுக்கு அவங்க அம்மா ஞாபகம் வந்துருதுங்க. பிளாஷ்பேக்ல பாத்தீங்கன்னா அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. அவங்க அப்பாவோ, நீ உங்க மாமன்களை பத்தி நினைக்காம படிப்புல மட்டும் கவனம் செலுத்தணும்னு சொல்றாருங்க. அப்ப பார்வதி பாட்டு பாடிட்டு இருக்கும் போது ஒருத்தர் சத்தமா போன்ல பேசிட்டு இருக்காருங்க. இதுல டென்ஷன் ஆகுற நம்ம தாசோ அவரை அடிச்சுட்டு அவங்க பாட்டு பாடி முடிக்கிற வரைக்கும் அமைதியா இருக்கணும்னு சொல்றாரு. அப்ப தாசோ நம்ம சிங்கர் பார்வதி கிட்ட இப்ப பாடுங்கன்னு சொல்றாரு. அப்ப கீழே வர அவங்க ஃப்ரெண்டு செபாஸ்டினோ, நம்ம நாளைக்கு கூட பாட்டை கேட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அவரை அங்க இருந்து ரூமுக்கு கூட்டிட்டு போயிடுறாருங்க. வந்த அன்னைக்கு தாஸ் பிரச்சனை பண்ணதுனால யுவராஜோட ஆளோ நம்ம தாஸ் கிட்டையும் அவங்க கூட்டாளிகிட்டையும் இனிமே நீங்க இந்த ரூமை விட்டு கீழே வரக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. இங்க கோயம்புத்தூர் கிரைம் பிரான்ச்ல பாத்தீங்கன்னா போஜராஜனும் நம்ம அரசையும் அவங்களோட ஆட்களையும் பத்தி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் அடுத்த நாள் நைட்டு பாத்தீங்கன்னா பார்வதியோ நிலவே என்னிடம் நெருங்காதேன்னு இந்த பாட்டை பாடிட்டு இருக்காங்க. இந்த பாட்டை ரூம்குள்ள இருந்தே தாஸ் கேட்டுட்டு இருக்காரு. நம்ம பார்வதி பாட்டை பாடி முடிச்சதுக்கு அப்புறம் நேரா அவங்க ரூமுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்ப அவரை ஃபாலோ பண்ணியே நம்ம தாஸ் அங்கெல்லாம் மீட் பண்றாங்க. அப்ப பார்வதியோ தாஸ் கிட்ட நேத்து ஏன் அவரை அடிச்சிங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு தாஸோ, நான் எங்க அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் எங்க அப்பா இந்த பாட்டை தான் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நீங்க பாடிக்கிட்டு இருக்கும் போது அவன் அவங்களை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி போன்ல பேசிட்டு இருந்தான், அதனாலதான் அடிச்சதா சொல்றாரு. அப்ப தாஸோ பார்வதி கிட்ட அவங்கள பத்தி விசாரிக்கும் போது அவங்களோ, இந்த 1 மாசம் எந்த ஹோட்டல்ல பாடுவேன், இதுக்கப்புறம் 1 மாசம் கழிச்சு வேற ஒரு ஹோட்டல்ல இதே பாட போறேன்னு சொல்றாங்க. அப்ப பார்வதியோ தாஸ் கிட்ட அவங்கள பத்தி கேட்க அவரோ, நீங்க உங்களுக்கு பிடிச்சது செய்றீங்க, அதனால அவங்கள பத்தி சொல்றீங்க, எனக்கு நான் பிடிக்காதது செய்றேன், அதனாலதான் என்னை பத்தி என்னால சொல்ல முடியாதுன்னு சொல்றாரு. அப்ப பார்வதியோ, தொழிலுக்காக தான் இந்த வேஷம் போட்டுட்டு இருக்கேன், எனக்கும் யாராவது பாட்டு பாடும் போது கெஸ்டா போய் அதை உட்காந்து பார்க்கணும்னு ஆசைன்றாங்க. அப்ப தாஸோ, உங்க கூட இருக்கிறவங்க கூட நல்லா தான் பாடுறாங்க, பேசாம நாளைக்கு நீங்க லீவ் எடுத்துட்டு என் கூட வந்து உட்காந்து சேர்ந்து கேளுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாருங்க. நீங்க போஜராஜன் டீம்ல அஷ்ரப்னு ஒருத்தர் இருக்காருங்க. அவருக்கு அவங்க ஓன் கால் பண்ணி, என் தங்கச்சிக்கு மேரேஜ் நிச்சயம் ஆயிடுச்சு, எல்லா வேலையும் நானே தனியா செய்ய வேண்டியது இருக்கு, அதனால நீங்களும் ஹெல்ப் பண்றதுக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க. ஆனா அஷ்ரப்போ, நான் ஏற்கனவே பர்மிஷன் கேட்டுட்டேன், இன்னும் எனக்கு கிடைக்கல, அது வரைக்கும் நீ வேலையை பாரு, முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமா வர பாக்குறேன்னு சொல்லிட்டு போன வச்சிடறாரு. இதுக்கப்புறம் போஜராஜனும் உயர் அதிகாரி கிட்ட 15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருந்த அரசோ நக்சலுக்கு டிஸ்கார்ட் துப்பாக்கியை சப்ளை பண்ணதுனால ஜெயிலுக்கு போனாரு. ஜெயில தாஸ், செபாஸ்டின், கருப்பு, கிட்டின்னு 4 பேர் கூட சேர்ந்து அங்க இருந்து தப்பிச்சு வெளியே வந்த அரசோ இப்ப ஒரு டீமா அவங்க ஃபார்ம் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கதா சொல்றாருங்க. நம்ம ஐவிட்னஸ் கொடுத்த அங்க அடையாளங்களை வச்சு பார்க்கும்போது இந்த குரூப் தான் அந்த துப்பாக்கிகளையும் கடத்தி இருக்கு, அதே மாதிரி அந்த போலீஸ் அதிகாரியும் சுட்டு கொண்டிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறதா சொல்றாரு. இதனால உயர் அதிகாரியும் இன்வெஸ்டிகேட்டை ஸ்டார்ட் பண்ண சொல்றாருங்க. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா பார்வதியோ, உங்க கூட பாடுற சாரா கிட்ட எனக்கு இன்னைக்கு லைட்டா தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, அதனால நீ ஏன் மேனேஜ் பண்ணிக்கோன்னு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் தாஸ் கூட சேர்ந்து உட்காந்து சாரா பாடுறத கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப தாஸோ பார்வதியை பத்தி விசாரிக்கிறாங்க. இப்ப பார்வதியோ, பிறந்து வளர்ந்தது எல்லாமே கோயம்புத்தூர் தான், சின்ன வயசுல எங்க அக்கா தொலைஞ்சு போயிட்டதுனால எங்க பேரண்ட்ஸ் என்னை வெளியவே விட மாட்டாங்க, சின்ன வயசுல இருந்தே சினிமா பாட்டு கேட்டு அதை பாடி பழகுனதுனால எனக்கு பாடுறதுக்குன்னு ஆசை வந்துச்சு, அதனால சிங்கிங் கிளாஸ் போய் கத்துக்கிட்டேன், பாடுறதுக்காக வீட்டை விட்டு வெளியே வந்தேன், அப்பதான் ஒரு மியூசிக் டைரக்டர் கூட பழக்கமாயி ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்குள்ள போயிட்டேன், இதனால இப்ப பார்வதியை வெறுத்து போச்சுன்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் சாராவோ பார்வதியை ரூமுக்கு கூப்பிடுறதுனால பார்வதியோ சிரிச்சபடியே நம்ம தாஸை பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஓட்டோ ஓனர் யுவராஜோ, பிரச்சனை பண்ணாம சும்மா இருக்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு நம்ம தாசையும் அவங்க ஆட்களையும் கண்டபடி திட்டாருங்க. இதனால தாசோ அவங்க ஆளுகளுக்கும் யுவராஜ் ஆளுகளுக்கும் சண்டை வருது. இதுல தாசோ யுவராஜ் ஆளுகளை எல்லாத்தையும் அடிச்சு போட்டிருக்காரு. இதனால யுவராஜோ இவங்க இங்க இருக்கிற விஷயத்த போலீஸ்க்கு போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இதனால போஜராஜன் டீமுக்கும் இவங்க இங்க இருக்கிறது தெரிஞ்சு போயிருக்குங்க. இதனால அரசோ கிட்டிக்கு போன் பண்ணி உடனே அவங்கள அங்க இருந்து கிளம்ப சொல்லிடுறாரு. இதனால தாசும் அவங்களோட கூட்டாளிகளும் ஹோட்டலை விட்டு ஒடிய வந்துடுறாங்க. அந்த நேரத்துல தான் தாசோ கடைசியா ஒரு தடவை நான் பார்வதியை பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவர் மட்டும் ஹோட்டலுக்குள்ள வராரு. இதுக்கப்புறம் ஹோட்டலுக்குள்ள வர நம்ம தாசோ பார்வதி
ரூம்ல இருக்கிற ஜன்னல் வழியாவே உள்ள இருக்கிற பார்வதி கிட்ட பேச ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த சமயத்துல போஜராஜன் டீமும் அங்க வந்துருதுங்க. அப்ப வந்தவங்களை நோக்கி தாஸ் சுட ஆரம்பிச்ச உடனே அவங்களும் எதிர்த்து தாச சுட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப தாஸ் கீழே குனியறதுனால உள்ள இருக்கிற பார்வதியோட கழுத்திலேயே கொண்டு பாஞ்சு வெளியே வந்துருதுங்க. இதனால தரையில விழுகிற நம்ம பார்வதியோட கழுத்துல இருந்து ரத்தம் வெளியே வர ஆரம்பிக்குதுங்க. அப்ப தாஸும் போஜராஜன் டீம்ல இருக்கிற அஷ்ரஃபும் நம்ம பார்வதிக்கு உயிர் இருக்கிறதுனால ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்துடலாம்னு சொல்றாங்க. ஆனா போஜராஜனும் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்தா ஹியூமன் ரைட்ஸை யார் ஃபேஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம தாஸோட துப்பாக்கியை எடுத்து நம்ம பார்வதியை சுட்டு கொண்டுறாரு. இதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போற நம்ம தாசை தலையில தொங்க விட்டு அடிச்சு சித்திரவதை பண்ணி அந்த ஆயுதங்கள்லாம் எங்க வச்சிருக்கீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா அவர் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. இன்னொரு பக்கம் ஒரு விபச்சார விடுதியை காமிக்கிறாங்க. அங்க பாத்தீங்கன்னா சந்திரான ஒரு ப்ராஸ்டிடியூட்டோ ஒரு கஸ்டமரை அட்டென்ட் பண்றதை நம்மளுக்கு காமிக்கிறாங்க. இதுக்கப்புறம் போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு போன கிட்டி, செபாஸ்டின், கருப்பு 3 பேருமே டிரைவர் சாமி வீட்டுல தான் தங்கி இருக்காங்க. இங்க ஸ்டேஷன்லயோ தாச தினமும் அடிச்சு விசாரிச்சு பாக்குறாங்க. ஆனா அவரு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாருங்க. இன்னொரு பக்கம் விபச்சார விடுதிக்கு வர டாக்டரோ அங்க புதுசா வந்திருக்க பொண்ணுங்க பிரெக்னென்ட் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களோட கருப்பையே ரிமூவ் பண்ணிட்டு போயிடுறாருங்க. இதுக்கப்புறம் ஒரு நாள் சந்திராவோ புதுசா வந்திருக்க பொண்ணை இங்கிருந்து தப்பிச்சு போறதுக்காக வெளியே அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா கீழே இந்த விபச்சார விடுதி நடத்துற ஆட்கள் இருக்கிறதுனால அவங்க அந்த பொண்ணை அடிச்சே உள்ள எடுத்துட்டு வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் போஜராஜனும் அவங்க டீமும் தப்பிச்சு போன அந்த 3 பேரையும் சுத்தி இருக்கிற எல்லா இடத்துலயும் தேடியும் பாக்குறாங்க. போட்டோவை காமிச்சு அவங்க இருக்காங்களான்னு சொல்லி விசாரிச்சும் பாக்குறாங்க. ஆனா அவங்க எங்க இருக்காங்கன்னு எங்களால கண்டே பிடிக்க முடியல. ஒரு நாள் நைட்டு பாத்தீங்கன்னா செபாஸ்டினும் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு, நம்ம வெளியே போலான்னு சொல்லிட்டு நம்ம கிட்டியையும் கருப்பையும் வெளியே கூட்டிட்டு போறாரு. அப்ப இவங்க ஒரு ஒயின் ஷாப்ல சரக்கு வாங்கிட்டு இருக்கும் போதுதான் அந்த பக்கமா வர போஜராஜன் டீமும் இவங்களை பாத்துடுறாங்க. அப்ப இவங்களை நோக்கி சுடும்போது நம்ம செபாஸ்டினோட கால்ல மட்டும் குண்டடி பாஞ்சறதுனால அவர் மட்டும் இவங்க கிட்ட மாட்டிக்கிறாரு. மத்த 2 பேரும் அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க. அப்ப அவங்க கிட்ட பிடிப்பட்ட செபாஸ்டினோ அவங்க கிட்ட இருந்து கண்ணை புடுங்க ட்ரை பண்றதுனால போஜராஜனும் அவரை சுட்டு கொண்டுறாருங்க. இங்க வழக்கம் போல நம்ம தாச தலைகளை தொங்க விட்டு அடிச்சு சித்திரவதை பண்ணும் போது அவனோட கூட்டாளி செபாஸ்டினை கொண்டுட்டோம், அடுத்தது நீ தான், அதனால ஒழுங்கா உண்மையை சொல்லிருன்றாங்க. ஆனா அப்பவும் அவர் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாருங்க. இதுக்கப்புறம் உயரதிகாரியை மீட் பண்ற நம்ம போஜராஜனும் இறந்து போன செபாஸ்டின் கையில இருந்து கிடைச்ச துப்பாக்கியை வச்சு இவங்க கேங் தான் அந்த துப்பாக்கியை கடத்தினதுன்னு அவர்கிட்ட சொல்றாரு. அப்போ உயரதிகாரியோ எவ்வளவு அடிச்சும் நம்ம தாஸ் எதுவும் சொல்லாததுனால வேற ஒரு டீம் மூலமா அவரை என்கவுண்டர் பண்ணிட சொல்லிடுறாரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த விபச்சார விடுதியை நடத்துற 2-3 பேர்ல 2 பேரோ நம்ம சந்திராவை ரேப் பண்றாங்க. அதை ஒருத்தரோ வீடியோ எடுத்துட்டு இருக்காருங்க. இன்னொரு டீம் சேர்ந்த ஒரு 3 பேரோ நம்ம தாசை ஒரு காட்டுக்குள்ள கொண்டு வந்து என்கவுண்டர் பண்ண ட்ரை பண்றாங்க. அந்த சமயத்துல நம்ம தாசோ அவர் கையில இருந்து துப்பாக்கியை பிடுங்கி அந்த 3 பேரையும் சுட்டு கொண்டுறாருங்க. இங்க அரசோ நம்ம கிட்டிக்கு போன் பண்ணி செபாஸ்டினை போட்டுட்டாங்க, அதனால நீங்க இருக்கிற இடத்துல சேஃபா இருந்துக்கணும்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாருங்க. அப்ப தாசோ இறந்து போன நபரோட ஒரு போனை எடுத்து போலீஸ்குள்ளே இவங்களோட இன்ஃபார்மருக்கு கால் பண்றாரு. அவங்க கிட்ட கிட்டியும் நம்ம கருப்பும் இப்ப எங்க இருக்காங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே இந்த இன்ஃபார்மரும் இப்ப கிட்டியோட தம்பி வீட்டுல தான் அவங்க இருக்கிறதா சொல்றாங்க. இதனால தாசோ கிட்டியோட தம்பிய என்னை வந்து பிக்கப் பண்ணிக்க சொல்லுன்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாரு. இதுக்கப்புறம் கிட்டியோட தம்பியோ நம்ம தாச பைக் மூலமாவே பிக்கப் பண்ணிட்டு நேரா அவர் இடத்துக்கு கூட்டிட்டு போறாருங்க. அங்க தாசோ கிட்டி கிட்ட போஜராஜோட டீமையும் யுவராஜையும் நான் போட்டு தள்ள போறதா சொல்றாங்க. அப்ப கிட்டியோ நான் திருத்தி வளரணும்னு நினைக்கிறேன், ஆனா இங்க இருந்தா என்ன சும்மா இருக்க விட மாட்டாங்க, அதனால நான் ஆந்திராவுக்கு போறதா சொல்றாங்க. ஆனா கிட்டியோட தம்பியோ நீ ஆந்திராவுக்குலாம் போவேனா, இங்கேயே இரு, நானே உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்றாருங்க. இதுக்கப்புறம் இன்ஃபார்மரோ நம்ம அரசை மீட் பண்ணி அடுத்து யுவராஜ் எங்க வர போற இன்ஃபர்மேஷனை சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாருங்க. இதனால அரசோ நம்ம கிட்டிக்கு போன் பண்ணி யுவராஜ் அடுத்து எங்க வர போறான்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, அதனால ஒரு ஆம்னி வண்டியோட ஒரு சேட்டை அனுப்பி வைக்கிறேன், அவன் அந்த இடத்துக்கு கொண்டு போய் உங்களை சேப்பான்னு சொல்லிடுறாருங்க. சொன்ன மாதிரியே ஒரு சேட்டோ ஆம்னி வண்டியோட வராரு. அந்த வண்டியில இந்த 3 பேரும் ஏறி அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. படத்தோட ஆரம்பத்துல தாசோட டீமோ துப்பாக்கிகளை ஆட்டைய போட்டிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு போஜராஜ் டீமோ வந்திருக்குங்க. இந்த நேரத்துலதான் அந்த டீம்ல இருக்கிற அஷ்ரஃபுக்கு அவங்க பொண்ணு கால் பண்றாங்க. கால் பண்றவங்களோ அப்பா நீ எப்பப்பா வீட்டுக்கு வர போறேன்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அஷ்ரஃபோ சீக்கிரமாவே வந்துருவேன்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாங்க. இதனால அஷ்ரஃபோ போஜராஜன் கிட்ட நான் ரிலீவ் ஆயிட்டு என் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணான்னு இருக்கேன்றாங்க. ஆனா போஜராஜனோ அப்புறம்க்கு போலீஸ் வேலைக்கு வந்தேன்னு சொல்றாரு. இந்த துப்பாக்கிகளை கடத்தின கேஸோ கோபிச்செட்டிப்பாளையம் ஸ்டேஷன் லிமிட்ல வர்றதுனால நம்ம போஜராஜன் டீமும் அங்க போறாங்க. அப்ப ஸ்டேஷனுக்கு வர போஜராஜனோ அன்னைக்கு ட்ரக்கை எடுத்துட்டு போன நம்ம ஆரோக்கிய தாசை தவிர அந்த ட்ரக்கு போற டைமிங் வேற யாருக்கும் தெரியாது. அந்த டீடைல்ஸ் நம்ம அரசு டீமுக்கு கிடைச்சிருக்குன்னா அவர் தான் இன்ஃபார்மர்னு அவர் கண்டுபிடிச்சிடறாருங்க. இங்க பிப்ரவரி 14 நைட்டு ஹீரோட காமிக்கிறாங்க. அங்க சந்திரா இருக்கிற விபச்சார விடுதிக்கு பக்கத்துல தான் நம்ம தாஸ்
கூட டீம் இருக்குங்க. இந்த நேரத்துல தான் அரசோ நம்ம தாஸுக்கு கால் பண்ணி, நீங்க அந்த பையனுக்கு தர வேண்டிய பேமெண்ட்டை நான் சாமி ஒன்றும் ரெடி பண்ணிட்டேன், முதல்ல அங்க இருக்கிற யுவராஜை போட்டு தள்ளிட்டு நேரா சாமியை மீட் பண்ணுங்க, அவங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு நம்ம சேட்டோ உங்களை பாரா கிராஸ் பண்ணி விடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவான், அவன் மூலமா நீங்க ஆந்திராவுக்கு போயிருங்கன்னு சொல்லிட்டு போன வச்சிடறாரு. இங்க பாத்தீங்கன்னா நம்ம இன்ஃபார்மரை போட்டு அடிச்சு விசாரிச்சதுனால அவரோ நம்ம அரசு இருக்கிற இடத்துக்கு போஜராஜன் டீமை கூட்டிட்டு வந்து விட்டுறாருங்க. அப்ப போஜராஜனும் அரசு கிட்ட தாஸ், கிட்டி, கருப்பு இப்ப எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேக்குறாரு. அதோட அங்க சீனை கட் பண்ணிடுறாங்க. இங்க பக்கத்துல இருக்கிற விபச்சார விடுதிக்கு தான் யுவராஜ் வரப்போற இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குங்க. அவரை உள்ள வச்சே போடுறதுக்காக தாசோ ஒரு கஸ்டமர் மாதிரி அந்த விடுதிக்குள்ள போறாரு. அப்ப அவரை நம்ம சந்திராவோட ரூமுக்கு தான் அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப உள்ள வர தாஸுக்கு சந்திராவை பார்த்த உடனே லைட்டா பார்வதி மாதிரி தெரியுதுங்க. அவங்க வேற சின்ன வயசுல அவங்க அக்கா தொலைஞ்சு போயிட்டதா சொன்னதுனால இவங்க தான் ஒருவேளை அவங்க அக்கா அம்மா இருக்குமோன்னு சொல்லிட்டு, உன்னோட ஊர் என்ன கோயம்புத்தூரான்னு சொல்லி இவர் கேட்கிறாரு. ஆனா அவங்களும் 6 வயசு இருக்கும் போது கொல்கட்டால இருந்து என்ன தூக்கிட்டு வந்தாங்க, 18 வருஷமா இந்த ரூம்ல தான் இருக்கிறதா சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, தினமும் நான் 10 கஸ்டமர் அட்டன் பண்ணி ஆகணும், சில நேரங்கள்ல வெளியே கேரம் போர்டு விளையாண்டுட்டு இருக்காங்கல்ல அவங்க எங்களை ரேப் பண்ணி வீடியோ வேற எடுப்பாங்கன்னு சொல்றாங்க. அப்ப தாசும் இங்க இருந்து தப்பிச்சு போய் உங்க ஃபேமிலியை பார்க்கணும்னு எனக்கு ஆசை இல்லையான்னு சொல்லி கேட்கறாங்க. ஆனா சந்திராவோ என்னை வித்ததே என்னோட ஃபேமிலி தான் சொல்றாங்க. இந்த நேரத்துல தான் யுவராஜோ அவங்க ஆட்களோட ஆட்டோல வந்து அந்த இடத்துக்கு இறங்குறாங்க. இதை பார்த்த உடனே கிட்டியோ நம்ம தாஸுக்கு போன் பண்ணி, யுவராஜ் வந்துட்டான், அவன் எந்த ரூம்குள்ள நுழைறான்னு நோட்டை மட்டும் பார்த்துட்டு வெளியே வந்துருன்னு சொல்றாரு. அப்போ யுவராஜ் உள்ள வரும்போது பக்கத்து கதவை திறக்கிற சத்தத்தை வச்சு அவர் அங்கதான் போறாருன்னு நம்ம தாஸ் கண்டுபிடிச்சிடறாரு. இதுக்கப்புறம் தாஸோ வெளியே வராருங்க. அப்ப கிட்டியோ நாளைக்கு காலையில வரைக்கும் யுவராஜ் இங்கதான் இருக்க போறானா, அதனால நாளைக்கு வச்சுக்கலாம்னு சொல்றாரு. ஆனா தாஸோ உடனே கட்டி எடுத்துட்டு நேரா உள்ள கிளம்புறாருங்க. இங்க போஜராஜனும் நம்ம அரசை எவ்வளவு அடிச்சு கேட்டோம், அவங்க 3 பேர் எங்க இருக்கிற விஷயத்த சொல்லவே மாட்டேங்கிறாரு. இதனால அவங்க ஒய்ஃபையும் அவங்க பையனையும் கொன்றுவேன் மிரட்டினால நம்ம அரசோ ஈரோட்ல சாமிக்கண்ணன் ஒருத்தரோட மேரேஜ் அட்டன் பண்ணதான் அவங்க 3 பேரும் போயிருக்காங்கன்னு உண்மையை சொல்லிடுறாரு. இதுக்கப்புறம் போஜராஜனும் நம்ம அரசை கொல்ல போறதுனால அஷ்ரஃபோ அவங்க ஒய்ஃபையும் பையனையும் வெளியே கூட்டிட்டு வராங்க. போஜராஜனும் நம்ம அரசை சுட்டு கொண்டுறாரு. அப்ப தாசோ மறுபடியும் உள்ள வந்தோடனே அந்த விடுதி நேரத்துல வயசானவரோ என்னன்னு சொல்லி கேட்க பர்ஸை விட்டுட்டதா சொல்றாரு. உடனே இவரும் நேரா சந்திரா ரூம் கிட்ட போய் விடுறாருங்க. அப்ப தாசோ மறைச்சு வச்சிருக்க கத்தி எடுத்து அவர் முதுகுலயே குத்தி ஒரு உத விடுறாரு. உடனே அவரோ சந்திராவோட ரூமை உடைச்சுக்கிட்டு உள்ள போய் விழுகிறாருங்க. இந்த சத்தம் கேட்ட உடனே பக்கத்து ரூம்ல இருக்கிற யுவராஜோ வெளியே ஓடி வராரு. அப்ப தாசோ அவரை புடிச்சு உள்ள கூட்டிட்டு போய் கழுத்தை அறுத்து தலைய தனியா எடுத்துறாருங்க. அப்ப யுவராஜ் ரூம்ல இருக்கிற பொண்ணும் தப்பிச்சு வெளியே ஓடுறாங்க. அப்ப அந்த வெளியில இருக்கிற ஒரு பையனும் அவர் கையை பிடிச்சு தடுக்கிறாரு. அப்ப வெளியே வர நம்ம தாசோ அந்த பையனை கொண்டுட்டு அந்த பொண்ணு கிட்ட இங்க இருக்கிற எல்லா பொண்ணுகளையும் இங்க இருந்து கூட்டிட்டு போக சொல்றாரு. இதுக்கு விடுதிக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு ஆளும் ஓடி வராங்க. அவங்க எல்லாத்தையும் நம்ம தாஸ் போட்டு தள்ளுறாருங்க. இதுக்கப்புறம் பொண்ணுங்கெல்லாம் வெளியே ஓடி வரத பார்த்த உடனே நம்ம யுவராஜோட ஆளுகளோ உள்ள ஓடி வராங்க. இதை கவனிச்ச உடனே கிட்டியும் கருப்பும் பின்னாடியே ஓடி வராங்க. இதுக்கப்புறம் கிட்டி, கருப்பு, நம்ம தாஸ் 3 பேரும் சேர்ந்து யுவராஜ் ஆளுகளை எல்லாத்தையும் போட்டு தள்ளுறாங்க. அதுக்கப்புறம் தாஸோ கிட்டி கிட்ட வண்டியை ஸ்டார்ட் பண்ணு, நான் 1 நிமிஷத்துல வந்துடுறேன்னு சொல்லிட்டு நேரா சந்திராவோட ரூம்குள்ள நுழைறாரு. அங்க இருக்கிற அந்த வயசான பெரியவரை கொன்னுட்டு நம்ம சந்திரா கிட்ட இங்க இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் ஓடி போயிட்டாங்க, நீனும் இங்க இருந்து போயிருன்னு சொல்லிட்டு நேரா வண்டியிலே ஏற போறாருங்க. அப்ப வெளியே வர நம்ம சந்திராவோ எனக்கு எங்க போகணும்னு தெரியலன்னு சொல்றாங்க. இதனால தாசோ நீ வண்டியில ஏறு, நானே உன்னை சேஃபான ஒரு இடத்துல விட்டுறேன்னு சொல்றாங்க. உடனே அவங்களும் வண்டியில ஏறினவுடனே வண்டியை ஸ்டார்ட் பண்றாங்க. அதோட இன்டர்வல் போட்டுறாங்க. இதுக்கப்புறம் ஆமிங்கன ஆத்தங்கரை கிட்ட நிறுத்துறாங்க. அப்ப ரொம்ப நாள் கழிச்சு சன்செட்டை பாக்குறதுனால நம்ம சந்திராவோ வெளியே போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப பின்னாடியே வர தாஸ் கிட்ட என்னை காப்பாத்துனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், ஏன் நீ திரும்ப வந்தேன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு தாசும் சின்ன வயசுல எங்க அம்மாவை கொன்னவங்களை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போனவன், 4 செவத்துக்குள்ள இருக்கிற கொடுமை எனக்கும் தெரியும், அதனாலதான் திரும்ப வந்து உன்னை காப்பாத்தினதா சொல்றாரு. அப்ப சந்திராவு 18 வயசுல என்னை வெளியே விட்டுவாங்க நினைச்சேன், நானும் எல்லாரும் போல கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைலாம் பெற்றுக்கலாம் நினைச்சேன்றாங்க. அப்ப இப்ப நீ உன்னை நினைச்ச மாதிரி உன் வாழ்க்கையை வாழுன்னு நம்ம தாஸ் சொல்றாருங்க. அப்ப சந்திராவோ உனக்கு அப்பா இல்லையான்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு தாசோ எங்க அப்பா என் கூட இருந்தா சேஃப் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் விலகி இருக்கிறதா சொல்றாரு. இதுக்கப்புறம் அரசு இறந்து போன விஷயம் தெரியாத கிட்டியோ அவங்களுக்கு தொடர்ந்து போன் பண்றாங்க. போனை எடுக்காததுனால நம்ம சேட்டோ நேரா நம்ம கல்யாண மண்டபத்துக்கு போயிருவோம்னு அவங்கள அங்க கூட்டிட்டு போயிடுறாரு. அங்க சாமியோ இவங்க எல்லாத்தையும் ரூம்ல தங்க வைக்கிறாருங்க. விடிய காலையிலே அரசு உங்க எல்லாத்தையும் கிளம்ப சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன 10 லட்ச ரூபாய் பணம் இந்த பையில இருக்குன்னு அவர்கிட்ட அவர் ஒப்படைச்சிடுறாரு. இதுக்கப்புறம் தாசோ சந்திரா கிட்ட நான் உன்னை பத்தி சாமி கிட்ட சொல்லியிருக்கேன், அவனும் நல்ல வேலை 3 வேளை சாப்பாடு தங்குறதுக்கு இடம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான், நாளையில இருந்து புது லைஃபை ஸ்டார்ட் பண்ண, நாளைக்கு காலை
காலையில நாங்க கிளம்பிடுவோன்றாங்க. உடனே சந்திராவோ எங்க போறீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு தாசோ எங்கன்னு தெரியல, நாளைக்கு தான் தெரியும்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் கருப்போ சிகரெட் வாங்குறதுக்கு வெளியே போகும்போது தான் பேப்பர்ல அரசு சுட்டு கொண்ட விஷயத்த பார்த்து ஷாக் ஆறாரு. உடனே ஓடி வந்து தாஸ் கிட்ட இந்த விஷயத்த சொல்றாரு. தாசோ அப்ப போலீஸ் நம்மளை சுத்தி தான் இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்த செகண்டே நம்ம தாஸ் ஜன்னல் வழியா பார்க்கும்போது வெளியே போஜராஜன் டீம் நிக்கிறத பாக்குறாருங்க. இதுக்கப்புறம் ரெண்டு டீமும் மாறி மாறி சுட ஆரம்பிக்கிறாங்க. அதுல கருப்போட ஷோல்டர்ல ஒரு புயல் பாஞ்சிருதுங்க. இந்த சத்தம் கேட்டு மண்டபத்துக்குள்ள மக்கள் எல்லாம் தெரிச்சு ஓடுறதுனால நம்ம போஜராஜன் டீம் உள்ள நுழையறதுக்கு முன்னாடி தாஸோட டீமோ பின் வழியா சந்திராவை கூட்டிட்டு ஆம்னி வேனை எடுத்துட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. ஆனா அவங்க தப்பிச்சு போன அவசரத்துல அந்த 10 லட்ச ரூபாய் பணப்பைய விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனா அவங்க தப்பிச்சு போன அவசரத்துல 10 லட்ச ரூபாய் இருக்கிற பேக அங்கேயே விட்டுட்டு வந்துடுறாங்க. இதனால தாசோ வண்டியை திரும்ப விட சொல்றாரு. ஆனா கிட்டியோ அங்க போனா நம்ம செத்து போயிடுவோம்னு சொல்லிட்டு வண்டியை நேரா போக சொல்றாங்க. இதுக்கப்புறம் அவங்களோ ஒரு தெரிஞ்சவங்க இடத்துக்கு போறாங்க. அங்க நம்ம தாசோ கருப்பு ஷோல்டர்ல இருக்கிற புல்லட்டை கஷ்டப்பட்டு வெளியே எடுத்துடுறாருங்க. இதுக்கப்புறம் கிட்டியோ இங்க இருந்து தப்பிச்சு போயிடலான்னு சொல்றாங்க. ஆனா தாசோ அந்த பையனுக்கு பணம் போய் சேராம நான் எங்கேயும் வரமாட்டேன்னு சொல்லிடுறாரு. அப்ப சந்திராவும் ஈரோட்ல இருக்கிற கண்ணன் லாட்ஜுக்கு நாளைக்கு காலையில கூட்டிட்டு போங்க, நான் பணத்தை வாங்கி தரேன்னு சொல்றாங்க. சொன்ன மாதிரியே இவங்களும் அங்க கூட்டிட்டு போறாங்க. கண்ணன் லாட்ஜோட ஓனரோ கஸ்டமரா நம்ம சந்திரா கிட்ட வந்து மேட்டர் பண்ணியிருக்காரு. சந்திரா கரெக்டா அங்க போன உடனே இவரை பார்த்த உடனே கண்ணன் லாட்ஜோட ஷாக் ஆகி என்ன வேணும்னு சொல்லி கேட்கிறாரு. இவங்க பணத்தை கேட்ட உடனே அவரும் ஒரு 3 லட்ச ரூபாய் அவங்க கிட்ட கொடுத்துடுறாருங்க. அடுத்தது சந்திராவோ ஜாக்சன் டெக்ஸ்டைல் கடைக்கு கூட்டிட்டு போக சொல்றாங்க. அங்க உள்ள போறவங்களோ சாரியை மாத்திட்டு அங்கேயும் பணத்தை வாங்கிட்டு வெளியே வராங்க. இதுக்கப்புறம் ஆம்னி வேனை ஒரு காட்டுக்குள்ள நிறுத்துறாங்க. அங்க நம்ம தாசோ சந்திராவுக்கு எப்படி துப்பாக்கில சுடணும்னு சொல்லி தராருங்க. அடுத்து சந்திராவோ A1 பாண்டியன் ஹோட்டலுக்கு போக சொல்றாங்க. அங்கேயும் உள்ள போறவங்க பணத்தை வாங்கிட்டு வராங்க. இதுக்கப்புறம் சந்திராவோ A2 போலீஸ் ஸ்டேஷன் சப் இன்ஸ்பெக்டர்னு சொல்றாரு. கிட்டியோ போலீஸ் ஸ்டேஷன்லாம் போக முடியாதுன்றாங்க. ஆனா தாசோ போலீஸ் ஸ்டேஷன் தான் போக முடியாது, வீட்டுல போய் அவரை தூக்கிக்கலாம்னு சொல்லிட்டு அவரை அங்கிருந்து தூக்கிட்டு வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போன் பண்ணி மிரட்டி அவங்க வேலையாள் மூலமாவே அவர்கிட்ட இருந்தும் பணத்தை வாங்கிடுறாங்க. அப்ப கருப்பு சந்திரா கிட்ட நீ தாச நெருங்கலாம் நினைக்கிற, அது நடக்காது. ஏன்னா சின்ன வயசுல அம்மா இருந்துட்டு அன்புக்காக எங்கிட்டு இருந்த அவனும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் கோயம்புத்தூரை சேர்ந்த பார்வதின்ற பொண்ணு கிட்ட பழகலாம்னு நினைச்சான். ஆனா அவன் பிடிக்க வந்த போலீஸோ அந்த பார்வதியை சுட்டு கொண்டுட்டாங்க. தன்னாலதான் பார்வதி இறந்து போயிட்டான்னு ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கதா சொல்றாங்க. அப்ப சந்திராவோ கருப்பு கிட்ட அந்த பொண்ணை பாக்குறதுக்கு என்ன மாதிரி இருப்பாதான்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமா, கொஞ்சம் ஒண்ணு மாதிரி தான் இருப்பா, அதனாலதான் தாஸ் 2 நாளா பித்து பிடிச்ச மாதிரி இருக்கானான்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் அவங்க நினைச்ச பணம் கிடைச்சதுனால இதோட விட்டுலான்னு தாஸ் சொல்றாருங்க. ஆனா சந்திராவோ கடைசியா ஒரே ஒருத்தன் மட்டும் இருக்கான்றாங்க. இதை கேட்க உடனே கெட்டியோ கடைசியா ஒரே ஒருத்தன் தானே இருக்கான், அங்க மட்டும் நம்ம போயிட்டு வந்துடலான்னு நேரா அங்க போக சொல்றாரு. இதுக்கப்புறம் சந்திராவோ ஒரு கிளினிக் தான் கூட்டிட்டு வராங்க. உள்ள போய் பாத்தீங்கன்னா ஏற்கனவே அந்த விடுதிக்கு வர்ற புது பெண்களோட கருப்பையை ரிமூவ் பண்ணுவான் பாத்தீங்களா, அந்த டாக்டர் தாங்க உள்ள உட்கார்ந்துருக்காரு. உள்ள நுழையிற சந்திராவோ துப்பாக்கி எடுத்து வெறி தீர அந்த டாக்டரை சுட்டு கொண்டுறாங்க. சத்தம் கேட்டவொன்னு உள்ள வர நம்ம தாசோ அங்கிருந்து சந்திராவை வெளியே கூட்டிட்டு வந்து கார்ல ஏத்தி அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க. இங்க போஜராஜனும் நம்ம சாமியை அடிச்சு விசாரிச்சதுல நான் கொடுத்த 10 லட்ச ரூபாய் பணத்தை வேலூர்ல யாருக்கோ கொடுத்துட்டு அங்கிருந்து ஆந்திரா கிளம்புறதுக்காக தான் அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனா யாருக்கு பணம் கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா அவங்க கூட ஒரு பொண்ணு இருந்ததா சொல்றாங்க. இந்த நேரத்துல தான் போஜராஜனுக்கோ அவங்க டாக்டரை கொன்ன விஷயம் தெரிய வருதுங்க. இதனால அவங்க ஈரோட்ல தான் சுத்திட்டு இருக்காங்கன்னு அவர் கன்ஃபார்மே பண்ணிடுறாரு. இதுக்கப்புறம் நைட்டு பாத்தீங்கன்னா ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு பிளாக்ஸ் ஃபேக்டரிக்கு நம்ம தாஸோட டீம் வராங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு கல்குழந்தை மட்டும்தாங்க இருக்கு. அப்ப தாசோ அவங்க கிட்ட நைட்டு தங்கிட்டு காலையிலே கிளம்பிடுவோம், அது வரைக்கும் நீங்க அமைதியா இருந்தா போதும்னு சொல்லிடுறாரு. இதுக்கப்புறம் தாசோ சந்திரா கிட்ட ஏன் அந்த டாக்டர் கொயன்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு சந்திராவோ எனக்கு 16 வயசு இருக்கும் போது என்னோட கருப்பையை ரிமூவ் பண்ண டாக்டர் அவன் தான், அது மட்டும் இல்ல அங்க இருக்கிற எல்லா பொண்ணுங்களோட கருப்பையும் அவன் தான் ரிமூவ் பண்ணியிருக்கான், அதனாலதான் அவனை கொண்டேன்னு சொல்றாங்க. இந்த நேரத்துல தான் அந்த ஃபேக்டரியில இருக்கிற ஹஸ்பண்டோ யாருக்குமே தெரியாம இவங்களை பத்தி போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. காலையில எல்லாரும் வெளியே கிளம்பி போனதுக்கு அப்புறம் நம்ம தாஸ் மட்டும் நம்ம நைட் அங்க தங்குறதுக்காக கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு வருவோம்னு சொல்லிட்டு கிட்ட பணத்தை வாங்கிட்டு நேரா அந்த ஃபேமிலி கிட்ட பணத்தை கொடுக்க வராருங்க. அந்த சமயத்துல அங்க போலீஸ் வர நம்ம தாஸை அரெஸ்ட் பண்ணி அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்ப கிட்டியோ இனிமேல அவங்களை காப்பாற்ற முடியாது, அதனால நாம இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம்னு சொல்றாங்க. ஆனா சந்திராவும் இந்த நிலைமையில நீ போலீஸ்ல மாட்டிருந்தா கூட தாஸ் திரும்ப வந்திருப்பான்றாங்க. அப்ப சேட்டோ நீ சொன்ன மாதிரி பண்ணணும்னா நீ எனக்கு ஒண்ணு பண்ணணும்ன்றாங்க. உடனே சந்திராவோ நான் அவன் கூட படுக்கணும்னு தானே சொல்றேன்,
நீ முதல்ல என் கூட வா, அதுக்கப்புறம் நீ சொன்ன மாதிரி செய்யறேன்றாங்க. இதனால சேட்டோ நம்ம கிட்டி, கருப்பு, சந்திரா எல்லாத்தையும் கூட்டிட்டு நேரா அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்டரும் நம்ம தாச கீழே உட்கார வச்சு ஒரு கையில மட்டும் விலங்கு போட்டு அந்த ஜன்னல்ல மாட்டி விட்டுறாருங்க. இதுக்கப்புறம் தாச அடிக்கிறாரு. அவர் எதுவுமே ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. இதனால தாசு கிட்ட அந்த பொண்ணை ஓ முன்னாடியே செய்யறோம் பாருன்னு தெனாவிட்டா சொல்லிட்டு நின்றுட்டு இருக்காங்க. இந்த சமயத்துலதான் நேரா சேட்டோ அவங்க 3 பேரையும் கூப்பிட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. அந்த சமயத்துல முதல்ல சந்திராவோ போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள நுழையிறாங்க. அந்த சமயத்துல வெளியே இருக்கிற நம்ம கருப்பும் சிட்டியும் 2 குண்டை தூக்கி நேரா போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லையே போடுறாங்க. இதனால கான்ஸ்டபிள் எல்லாரும் வெளியே நோக்கி ஓடி வரும்போது அங்க வர்றவங்க எல்லாத்தையும் நம்ம கருப்பும் சிட்டியும் சுட்டு கொன்னுடுறாங்க. அப்ப உள்ள வர சந்திராவோ உள்ள இருக்கிற ஒரு கான்ஸ்டபிளை சுட்டு கொண்டுட்டு என்னோட உயிர் போனதுக்கு அப்புறம் தான் உன்னோட உயிர் போகும்னு சொல்லிட்டு நம்ம தாஸ் கிட்ட அவங்க கையில இருக்கிற இன்னொரு துப்பாக்கியை கொடுக்குறாங்க. அப்ப தாஸும் அந்த துப்பாக்கியை வச்சு தன்னோட விலங்க உடைக்கிறாரு. இதுக்கப்புறம் முன்னாடி வர கான்ஸ்டபிள் எல்லாத்தையும் நம்ம தாஸும் சந்திராவும் சேர்ந்து சுட்டு தள்ளிட்டு வெளியே வராங்க. அப்ப அந்த ஸ்டேஷன்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி தாஸோ அந்த இன்ஸ்பெக்டரை சுட்டு கொண்டுட்டு இதுக்கப்புறம் அவங்க டீமோடையும் சந்திராவோடையும் சேர்ந்து கார்ல அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. இதுக்கப்புறம் கார்ல போயிட்டு இருக்கும் போது தாஸோ அவங்க கைய லைட்டா சந்திரா மேல வைக்கிறாங்க. உடனே சந்திராவோ அவங்க கைய பிடிச்சுக்கிறாங்க. ஆனா அடுத்த செகண்டே தாஸோ அந்த கைய அவங்க கிட்ட இருந்து எடுத்துடுறாங்க. இதுக்கப்புறம் தான் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு நம்ம போஜராஜன் டீம் வந்து சேருதுங்க. அப்போ உயர் அதிகாரியோ நம்ம போஜராஜன் கிட்ட இன்னும் 24 ஹவர்ஸ் உனக்கு டைம் தரேன், அதுக்குள்ள தாஸோட டீமையும் அந்த பொண்ணையும் போட்டு தள்ளிட சொல்லிடுறாரு. அப்ப தாஸோட அப்பா வேலூர்ல இருக்கிறதுனால போஜராஜனும் அவங்க டீம்ல இருக்க 2 பேரை ஈரோட்ல சர்வேலன்ஸ் பண்ண சொல்லிட்டு அவரும் அஷ்ரப்பை கூட்டிட்டு நேரா வேலூருக்கு போறாருங்க. இதுக்கப்புறம் ஆம்னிக்கார ஒரு இடத்துல நிக்க சொல்லிட்டு தாஸா வெளியே போயிட்டு அவர் கையில போட்டிருக்க விலங்க ஒரு கம்பியால ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்ப காருக்குள்ள இருக்கிற கிட்டியோ தாஸுக்கு உன்னை பிடிக்கல, அதனால நான் கொடுக்குற பணத்தை எடுத்துட்டு இங்க இருந்து எங்கேயாவது போய் வாழுன்னு சந்திரா கிட்ட சொல்றாரு. அப்ப வெளியே தாஸ் கிட்ட இருக்கிற கருப்போ அந்த பொண்ணு நீ தான் உலகம் இருக்கு, நீ போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கும் போது கிட்டி கூட உன்னை விட்டுட்டு போயிடலான்னு சொன்னா, ஆனா அந்த பொண்ணும் நீ இல்லாம வர முடியாதுன்னு சொல்லிச்சு, ரொம்ப நல்ல பொண்ணுடான்னு சொல்றாரு. அந்த சமயத்துல அங்க வர கிட்டியோ அந்த பொண்ணு என்ன சொல்லி நம்ம சேட்டை அங்க கூட்டிட்டு போன அந்த விஷயத்தையும் அவகிட்ட சொல்லுன்னு சொல்றாங்க. உடனே நம்ம கருப்பும் நம்ம தாஸ் கிட்ட அந்த விஷயத்த சொல்றாருங்க. அப்ப கார்ல தனியா இருக்கிற சந்திரா கிட்ட சேட்டோ என்கிட்ட டாப் கஸ்டமர்ஸ்லாம் இருக்காங்க, நீ மட்டும் சமாளிச்சானா நல்ல பணமும் சம்பாதிக்கலாம், நம்மளும் ஜாலியா இருக்கலான்றாங்க. அப்ப சைட்ல இருக்கிற கத்தி எடுக்கிற நம்ம சந்திராவோ நான் கொலை வெறியில இருக்கேன், இங்க இருந்து கிளம்புன்னு சொல்றாங்க. ஆனா சேட்டு போக மாட்டேங்கிறாங்க. அப்ப அங்க வர நம்ம தாஸோ அவரை வெளியே போக சொல்லிட்டு நம்ம சந்திரா பக்கத்துல கார்ல உட்கார்றாரு. அப்ப தாஸோ சந்திரா கிட்ட என் பேரை தவிர உனக்கு என்ன தெரியும்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு சந்திராவோ உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும், சின்ன வயசுல உங்க அம்மா இறந்தது, இப்ப வரைக்கும் உங்க அப்பா உங்ககிட்ட பேசாம இருக்கிறது, உன் ஃப்ரெண்டு செபாஸ்டின் இறந்து போனது, சென்னையில பார்வதி இறந்து போனது, அவங்கள மாதிரி நானும் இறந்து போயிடுவேன்னு சொல்லிட்டு நீ பயப்படுற, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரின்னு ஒரு பொண்ணு நீ என்ன பாக்குறியான்னு சொல்லி கேக்குறாங்க. சேச்சா அப்படிலாம் வந்து நான் பார்க்கலன்னு அவர் சொல்றாருங்க. அப்ப அந்த பயம் மட்டும்தான் உங்ககிட்ட இருக்கு, உன்னை போலீஸ் பிடிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் திரும்ப உன்னை பாப்பணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பயந்து போயிருந்தேன். அப்ப சிட்டி சொன்ன மாதிரி எங்கேயாவது போய் திரும்பி வாழணும்னு தான் நினைச்சேன், ஆனா இப்ப உன் கூட வாழணும்னு எனக்கு தோணுதுன்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் விடுஞ்சிருந்துங்க. அப்ப தாசோ கிட்டியும் கருப்பு கிட்டையும் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம திரும்பி வாழலான்னு சொல்றாங்க. அப்ப கிட்டியோ அப்படின்னா அவளை மட்டும் விட்டுட்டு நம்ம போயிடலான்றாங்க. ஆனா தாசோ அவளை விட்டுட்டு நான் தனியா வரமாட்டேன்னு சொல்றாரு. இதனால 2 பேருக்குமே வாக்குவாதம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த சமயத்துல நம்ம கருப்பு தான் அவங்க 2 பேரையும் சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அந்த நேரத்துல போலீஸ் அங்க வந்திருந்துங்க. ஒருவேளை சேட்டு கூட இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கலாம். ஏன்னா அடுத்த செகண்டே சேட்டோ தனியா கார்ல தூங்கிட்டு இருக்க சந்திராவோடையும் அந்த பணத்தோடையும் கார் எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிடலாம்னு லைட்டா வண்டியை ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. இந்த சமயத்துலதான் சமாதானப்படுத்திட்டு இருக்க நம்ம கருப்பை போலீஸ் சுட்டு கொண்டுறாருங்க. அடுத்த செகண்டே இந்த குண்டு சத்தம் கேட்ட உடனே கார்ல இருக்கிற நம்ம சந்திரா முடிச்சிடுறாங்க, வண்டியை நிறுத்த சொல்றாங்க. ஆனா சேட்டோ அவர் பேச்சை கேட்காம வண்டியை ஓட்டிட்டே போயிருக்கிறதுனால கார்ல இருக்க கத்தியை எடுத்து அவரோட கழுத்திலே சொருவிடுறாங்க. இதனால வண்டியை நிறுத்திட்டு சேட்டோ அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் சந்திராவோ அந்த பேக்ல இருக்கிற துப்பாக்கி எடுத்து ஓடிட்டு இருக்க நம்ம சேட்டை சுட்டு கொண்டுறாங்க. இந்த பக்கம் தாசும் கிட்டியும் வந்த போலீஸை எல்லாத்தையுமே சுட்டு கொண்டுறாங்க. கடைசியில டிரைவர் மட்டும் குண்டடிப்பட்டு கொஞ்சம் உயிர் இருக்குதுங்க. இதுக்கப்புறம் இறந்து போன கருப்பை அங்கேயே குழி தோண்டி புதைச்சிட்டு தாசோ நான் போஜராஜ டீமை கொல்லாம இங்க இருந்து வரமாட்டேன், நீ இங்க
இங்கிருந்து கிளம்பிருன்னு கிட்ட சொல்றாரு. ஆனா கிட்டியோ நானும் அவனை கொல்லாம இங்கிருந்து போக மாட்டேன்னு சொல்றாங்க. உடனே நம்ம சந்திராவோ கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அதுக்கு முன்னாடி உங்க அப்பாவை ஒரு தடவை பாத்துருங்கன்னு நம்ம தாஸ் கிட்ட சொல்றாங்க. ஆனா தாஸோ எங்க அப்பாவை இப்ப போலீஸ் வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க, அதனால அவர்கிட்ட என்னால இப்ப போக முடியாதுன்னு சொல்றாரு. இப்ப மறுபடியும் படத்தோட ஸ்டார்டிங் சீனுக்கு போயிடுறாங்க. அப்போ ஒரு பெரிய ஒரு மோட்டார் ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு கடைக்காரர்கிட்ட வந்திருப்பாரு பாத்தீங்களா. அந்த கடைக்காரர்கிட்ட உன் பையன் கிட்ட நீ ஏன் பேசாம இருக்குன்னு சொல்லி கேட்கிறாருங்க. அதுக்கும் அந்த கடைக்காரர் என் ஒய்ஃபுக்கு சொத்து தர முடியாதுன்னு அவங்க 2 அண்ணன்களும் சொன்னதுனால என் ஒய்ஃபோ கோர்ட்ல கேஸ் போடுவேன்னு சொல்லி மிரட்டினா. இதனால அவங்க 2 அண்ணன்களும் சேர்ந்து என் ஒய்ஃபை கொண்டுட்டாங்க. எனக்கும் கோபமா தான் இருந்துச்சு. ஆனா எனக்கு 14 வயசுல பையன் இருந்ததுனால அவனை படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு கடன் வாங்கி நானும் அவனை படிக்க வச்சேன். ஆனா அம்மாவை கொண்டவங்க பழி வாங்கணும்னு சொல்லிட்டு அவனும் 2 தாய் மகன்களையும் கொண்டுட்டு வந்து நின்னான். இதனாலதான் அவங்க கிட்ட நான் பேசுறது இல்லைன்னு சொல்றாரு. இப்படி அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது கொஞ்சம் பக்கத்துல தள்ளி தான் ஜீப்ல இருந்து நம்ம போஜராஜனும் அஷ்ரஃபும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கத நம்மள காமிக்கிறாங்க. சோ இது மூலம் அந்த கடைக்காரர் தான் நம்ம தாஸோட அப்பாங்க. இந்த நேரத்துல தான் அந்த ஜீப்ல குண்டடிப்பட்டு உயிரோட ஒரு டிரைவர் இருந்தார் பாத்தீங்களா, அவரும் நம்ம போஜராஜனுக்கு போன் பண்ணி பேப்பர் மில் பக்கத்துல தான் தாஸோட டீம் இருக்காங்க, அவங்கள நாங்க ரவுண்ட் அவுட் பண்ணிட்டோம், உடனே கிளம்பி வாங்கன்னு சொல்றாங்க. இதனால போஜராஜன் டீமும் அங்க இருந்து உடனே அங்க கிளம்பி போயிட்டு இருக்காங்க. ஆனா அடுத்த செகண்ட் அந்த போன் பண்ண டிரைவரை பின்னாடி இருக்கிற கிட்டியோ கத்தியாலேயே குத்தி கொன்னிடுறாருங்க. சோ இவர் தான் அந்த டிரைவரை மிரட்டி நம்ம போஜராஜனை இங்க வர வைக்கிறதுக்காக இப்படி பிளான் பண்ணிருப்பார் போல இருக்கு. இங்க அந்த பெரியவரோ தாஸோட அப்பா கிட்ட என் பையனும் அவன் பொண்டாட்டி பேச்ச கேட்கறான்னு நான் பேசாமலே இருந்தேன். ஒரு நாள் அவன் பையனை படிக்க வைக்கிறதுக்காக வயலெல்லாம் வச்சுட்டு காசு எடுத்துட்டு வந்துட்டு இருந்தான். அப்ப அங்க இருக்கிற ஒரு போலீஸ் அதிகாரி இங்க பேரிகேட்ஸ் போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னதுனால அவனும் அவனோட ஒய்ஃபையும் பையனையும் அங்கிருந்து போக சொல்லிட்டு நான் பின்னாடி வரேன்னு அங்கேயே இருந்துட்டான். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் திரும்ப வரவே இல்லை. இதனால நானும் என்னோட மருமகளும் போய் அதே போலீஸார்கிட்ட போய் கேட்டோம். ஆனா அவங்களும் எங்களை அடிச்சு துரத்திட்டாங்க. இதுக்கப்புறம் தான் உன் பையன் தாஸ் கிட்ட இந்த விஷயத்த எல்லாத்தையும் சொன்னோம். உடனே அவரும் அந்த போலீஸை மிரட்டி கேட்டதுக்கு அப்புறம் தான் அந்த போலீஸோ பணத்துக்காக என் பையனை கொண்டு ஒரு இடத்துல போட்டிருக்கதா சொன்னாங்க. இதுக்கப்புறம் நானும் என் மருமகளும் அந்த இடத்துக்கு போய் என் பையனை பார்க்கும் போது என்னால தாங்கிக்கவே முடியல. இப்ப கூட என் பையன் கிட்ட பேசணும்னு எனக்கு ஆசையா இருக்கு, ஆனா அவன் தான் உயிரோட இல்ல. இதுக்கப்புறம் தாஸோ அந்த பெரியவருக்கு போன் பண்ணி நாங்க அங்க வர்றதா சொல்றாரு. உடனே அந்த பெரியவரோ தாஸோட அப்பா கிட்ட உன் பையன் கொஞ்ச நேரத்துல வந்துருவான், அப்பயாவது அவங்க கிட்ட ஒரு தடவை பேசுன்னு சொல்லிட்டு கரெக்டா எந்திக்கிறாங்க. அந்த சமயத்துல தாஸோ நம்ம சந்திராவை கூட்டிட்டு அங்க வந்துடுறாரு. வந்தவரோ அந்த பையன் கிட்ட சேர வேண்டிய பணத்தை அவங்க தாத்தா கிட்ட கொடுத்துட்டு அந்த பையன் கிட்ட நல்லா படின்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்ட பேச வராருங்க. அதுக்கு அவங்க அப்பாவோ நான் உன்னை நல்லபடி படிக்க வச்சாலும் எனக்கு பிடிக்காத விஷயத்த நீ செஞ்சுட்ட, அதுக்கப்புறம் நான் அவங்க கிட்ட எதுக்கு பேசணும்னு சொல்றாருங்க. அப்ப தாஸோ நீங்க பேசியிருந்தா கூட நான் திருந்தி வாழ்ந்திருக்க வாய்ப்பு இருக்குல்ல, அப்புறம் ஏன் பேசுறேன்னு சொல்றாருங்க. அப்ப தாஸோ அதுக்கப்புறம் கூட நீங்க என்கிட்ட பேசியிருந்தாலும் நான் திருந்தி வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்லன்னு சொல்றாருங்க. அப்ப தாஸோ நீ மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க, உன்னை போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க, ஒழுங்கா இந்த இடத்த காலி பண்ணிட்டு வேற எங்கேயாவது போயிருன்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க அப்பாவோ எனக்கு எல்லாம் தெரியும், உன் வந்த வேலை முடிஞ்சு போச்சுல, இங்க இருந்து கிளம்புன்னு சொல்றாரு. அப்ப நம்ம தாஸோ அங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஒருவேளை என்ன போலீஸ் பிடிக்கலன்னா திரும்ப நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து சந்திராவை கூட்டிட்டு கிளம்புறாருங்க. இதுக்கப்புறம் போஜராஜன் டீமோ பேப்பர் மில் ஏரியாவுக்கு வந்துடுறாங்க. அங்க அந்த ஜீப்ல கால் பண்ண போலீஸ் உயிரோட இருக்காங்கன்னு அவங்க செக் பண்ணி பார்க்கும்போது அவரை உயிரோட இல்லைங்க. அடுத்த செகண்டே அதுக்கு பக்கத்துல இருக்கிற பில்டிங்ல இருக்கிற நம்ம கிட்டியோ ஒரு பாமை தூக்கி நேரா அவங்க மேல போட்டாரு. உடனே அது வெடிச்சு செதறல, அங்க இருக்கிறவங்க எல்லாருமே தெரிச்சு கீழே விழுகுறாங்க. ஆனா அதுக்கப்புறமும் போஜராஜனும் அவங்க டீமும் எந்திக்கிறாங்க. அதை பார்த்த உடனே மேல இருக்கிற நம்ம கிட்டியும் மிஷின் கன்னை வச்சு அவரை நோக்கி சுட அதுல சில பேருக்கு அடிபட்டுருந்துங்க. அதுல அஷ்ரஃபுக்கு கூட தோல்ல அடிபட்டு அவர் ஜீப்புக்கு பக்கத்திலேயே கீழே விழுந்துடுறாருங்க. இதுக்கப்புறம் கிட்டியோ மறுபடியும் புல்லட்டை லோட் பண்ணிட்டு அவங்கள சுடலான்னு ட்ரை பண்ணும் போது தான் கீழே இருக்கிற நம்ம போஜராஜனும் அவர் ஷோல்டர்லயே சுட்டுறாரு. இதனால அவங்க கையில இருக்கிற மிஷின்களோ மேல இருந்து கீழே விழுந்துருதுங்க. இதுக்கப்புறம் போஜராஜன் டீமே அவரை சுடுறதுக்காக படியில ஏறி போயிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அவரோ ஒரு பாமை கொளுத்தி போடலான்னு கொளுத்துறதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா பத்திக்கவே இல்லைங்க. அதுக்கு முன்னாடி அவர் கையில இருந்து அந்த பாம் ஸ்லிப் ஆகி அதுவும் கீழே விழுந்துருதுங்க. இந்த நேரத்துல தான் தாஸும் நம்ம சந்திராவும் கார்ல வந்து அங்க இறங்குறாங்க. 2 பேரும் சேர்ந்து துப்பாக்கியாலே கீழே இருக்கிற டீமை எல்லாத்தையும் சுட்டு தள்ளுறாங்க. இதுக்கப்புறம் மாடிக்கு போற தாஸோ தனியா இருக்கிற போஜராஜன் கிட்ட ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல நம்ம சந்திராவோ ஷோல்டர்ல குண்டடிப்பட்டு இருக்க கிட்டிக்கோ ரத்தம் வரைஞ்சிட்டு இருக்கிறதுனால அவங்களோ அவங்க சேலையில இருக்க சின்ன துளியை கிழிச்சு ரத்தம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இறுக்கி
தட்டி விடுறாங்க. இங்க தாசும் போஜராஜனும் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது கீழே இருக்கிற ஒரு கிளாஸ் பீஸ் எடுத்து போஜராஜனும் நம்ம தாசோட வயிற்றுலயே குத்தி விட்டுறாரு. இருந்தாலும் நம்ம தாசோ அந்த வயிற்றுல குத்தி இருக்க கிளாஸ் பீஸ் எடுத்து நம்ம போஜராஜனோட கால்லயே ஒரு 7 தடவை கீச்சு விட்டுறாருங்க. இந்த நேரத்துல தான் குண்டடிப்பட்டு கீழே உட்கார்ந்து இருக்கிற நம்ம அஷ்ரவுக்கு அவங்க பொண்ணு கால் பண்றாங்க. அப்ப அவரும் நான் சீக்கிரமா அங்க வந்துருவேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல தாசோ துப்பாக்கி எடுத்து நம்ம போஜராஜோட தலையிலேயே சுட போறாங்க. அதை பாக்குற அஷ்ரப்போ கையில இருக்க துப்பாக்கி எடுத்து நம்ம தாச சுட ட்ரை பண்றாருங்க. ஆனா அவரால் சரியா சுட முடியல. ஆனா தாசோ நம்ம போஜராஜனை சொட்டு கொண்டுறாரு. இதுக்கப்புறம் தாசோ அஷ்ரப் சுட வராருங்க. ஆனா அதுக்குள்ள அஷ்ரப் மயங்கிடுறாரு. அந்த சமயத்துல அவர் ஸ்பீக்கர்ல போட்டிருக்க போன்ல அவங்க பொண்ணும் அப்பா உங்களுக்கு என்ன ஆச்சுப்பா பேசுங்கப்பான்னு சொல்லிட்டு புலம்புறாங்க. இதை கேட்ட உடனே தாசோ அந்த போன் எடுத்து உங்க அப்பாவும் இங்க சில பேரும் குண்டடிப்பட்டு கிடக்குறாங்க, உடனே பேப்பர் மில் ஏரியாவுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வர சொல்லி போன் பண்ணுமான்னு சொல்லிட்டு அவர் போனை வச்சிடறாரு. இதுக்கப்புறம் கிட்டியோட தம்பியோ அங்க வராருங்க. இப்ப தாசோ கிட்டி அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நாங்க இங்க இருந்து கிளம்புறோம்னு சொல்றாங்க. அப்ப கிட்டியோ தாஸ் கிட்ட அவ உயிரோட இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒன்னும் ஆகாதுன்னு சொல்லிட்டு சந்திராவை அவ கூடயே கிளம்பி போக சொல்றாரு. உடனே சந்திராவோ ஓடி வந்து நம்ம கிட்டிய கடைசியா ஆக்ட் பண்ணிட்டு நேரா தாஸ் கூட சேர்ந்து கார்ல அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அப்ப அவங்க கார்ல போயிட்டு இருக்கும் போது தாசோ கடைசியா அந்த பையன்கிட்ட பணத்தை ஒப்படைச்சிட்ட நிம்மதியோட நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம திரும்பி வாழ்றதுக்காக வேற ஒரு இடத்துக்கு போவோம்னு சொல்லிட்டு அவங்க கார்ல போயிட்டு இருக்கிறதோட இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இதே மாதிரி வேற ஒரு படத்துல நெக்ஸ்ட் மீட் பண்றேன்.